இந்த கண்டெய்னர் வீட்டை மிகவும் நேர்த்தியாக பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தேவையான கரண்ட்டை சூரிய ஒளி மூலமாக சோலார் பேனலில் இவங்களே உற்பத்தி செஞ்சுக்கிறாங்க. இந்த வீட்டுக்குன்னு இப்போ வரைக்கும் இவங்க கரண்ட் பில்லே கட்டினது இல்லைங்க. எனக்கு ஐப்படம் லாஸ்ட் சீன் மாதிரி இங்கே ஃபுல்லாக ஃப்ளவரிங் பண்ணணும்னு ஆசை. ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அட நம்மள மாதிரியே பண்ணியிருக்காங்களே அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. வணக்கம் வியூவர்ஸ், ஏற்காடு பகுதியில் அமைஞ்சிருக்க ஒரு அழகான வீட்டை பற்றின பதிவை தாங்க பார்க்க போகிறோம். என் பேர் ராம் நாராயணன். என்னோட பேர் ராஜலக்ஷ்மி. எங்களுடைய வியூவர்ஸ்க்காக உங்கள் வீட்டை கொஞ்சம் சுற்றி காமிங்க. ஷுவர், வெல்கம், மோஸ்ட் வெல்கம். வாங்க, இது வந்து ஒரு 3 கண்டெய்னர் வச்சு கட்டின வீடு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அவர் கண்டெய்னர் திறக்கிறது. இது மெயின் டோரு. இது பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி வலை கதவு போட்டிருக்கு. இது ஒரு என்ட்ரி பண்ணோன்னா ஒரு ஹால். இது 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 வந்து ஒரு கண்டெய்னர் 20 feet by 8 feet. இது கண்டெய்னர் வந்து பேசிக்காகவே ஒரு உடன் ஃப்ளோரிங்கோடு வரும். அந்த உடன் ஃப்ளோரிங் மேலே நம்ம வந்து இந்த வினாயில் ஷீட்டு போட்டிருக்கோம். சைடெல்லாம் நமக்கு திஸ் இஸ் த வியூ யூ வில் கெட். சைடெல்லாம் வந்து இரும்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு வேண்டியும் வெளியில் இருக்கிற ஹீட்டு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வேண்டியும் இது வந்து MDF வுட்டு வச்சு நம்ம கிளாடிங் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இரும்பு வாலுக்கும் இந்த வுட்டுக்கும் நடுவில் உடன் ஃப்ரேம்ஸ் இருக்கும். அந்த உடன் ஃப்ரேம்ஸ் வழியாக நமக்களோட எல்லா எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் போகும். எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஒயரிங்லாம் போகும். சீலிங்கும் அதே மாதிரியே மேலேயும் இரும்பு தான் இருக்கும். ஸோ அது இரும்புக்கு நடுவில் நம்ம உடன் பிளாங்க்ஸ் கொடுத்து கீழே வந்து இந்த MDF போட்டு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வீட்டுக்குள்ளே எப்படி நம்ம இன்டீரியர் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி வெளியிலேருந்து இது கொண்டு வந்தது. ஸோ இப்போ இந்த ஒரு கண்டெய்னர் நமக்கு வந்து என்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இன்னும் 2 கண்டெய்னரை நான் இப்படி குறுக்கால வச்சு 2 ரூமாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டோரை திறந்தா ஒரு ரூம். ஸோ இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி 2 பேர் கப்புள் பேரண்ட்ஸ் இங்கே தங்கலாம். இந்த கண்டெய்னர் சைஸ் வந்து மறுபடியும் 20 by 8. அந்த 20ல் வந்து 4 feet நம்ம டாய்லெட்டுக்கு கொடுத்துருக்கோம், டாய்லெட் அண்ட் பாத்ரூம். ஸோ பேலன்ஸ் வந்து இது 16 by 8 இந்த ரூம். திஸ் இஸ் த 3rd கண்டெய்னர். இங்கே உள்ளே வந்து பாருங்கள், இது குழந்தைங்க படுக்கிற மாதிரி பெட்டு போட்டிருக்கு. பங்கர் பெட்டுன்னு பேர் இதுக்கு. இங்கே வந்து நம்ம பாத்ரூம் போட்டிருக்கோம். அந்த பாத்ரூம் வந்து உள்ளே திறக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஏன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் அங்கே இருக்குது. இது எக்ஸாஸ்ட் ஃபேன் இந்த சைடில் இருக்கிறனால கவரேஜுக்கு வேண்டி இந்த டோர் நம்ம வெளியில் திறக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ 3 கண்டெய்னர் சைஸுமே 20 feet by 8 feet. அந்த பெட்டு பக்கத்துலேயே எதுக்கு ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு, வேறு ஏதாவது அப்ளையன்சஸ் லைட் போட்டுக்கிறது அந்த மாதிரி. ஸோ இது பெட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் சௌரியமாக இருக்குன்ட்டு. இந்த பக்கம் ஒரு பெடஸ்ட்ரியல் ஃபேன் வேணும். இது வரைக்கும் எனக்கு ஃபேன் இது கட்டி நான் ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஃபேன் எதுவும் யூஸ் இல்லை. அப்படி ரொம்ப ஏதாவது பிற்காலத்தில் நமக்கு ஃபேன் வேணும் அப்படின்னாக்கா மேலேயோ பெடஸ்ட்ரியல் ஃபேனோ போடுறதுக்கு வேண்டி இந்த சைடும் ப்ளக் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கு. இந்த ஹோல் ஹவுஸ் வந்து கம்ப்ளீட்லி சோலார் பவர்டு. 5 kVA சோலார் பேனல் போட்டிருக்கோம். ஈவன் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு காஃபி டீ அதெல்லாம் போட்டுக்கலாம். இங்கே ஒரு காத்தால் ஒரு டிஃபன் பண்ணிக்கலாம், ஒரு ஆம்லெட் மாதிரி. ஃபுல் ஃப்ளெட்ஜ் குக்கிங் பண்ண முடியலனா கூட இதில் வேணுங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் போச்சுங்கிற பிரச்சனையே கிடையாது இங்கே. ஈவன் கீசர் ஆல்சோ ஒர்க்ஸ் வித் சோலார். இந்த இதுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் இது போட்டோம். அந்த கரண்ட் பில்லுக்கு பதிலாக இந்த 5 kVA டிசைனுக்கு நாங்கள் ஒரு 3.5 lakhs இன்வெஸ்ட் பண்ணி அந்த சோலார் போட்டிருக்கோம். ஸோ ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இது அந்த டிசைன்.
ஆனால் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இப்போ தான் வந்தது. இது அது வரத்துக்கு முன்னாலேயே நாங்கள் இதை நாம் வடிவமைச்சிருக்கோம். ஸோ இப்போ ஜேம்ஸ் வெப் வந்தோன்னா நம்மள மாதிரியே பண்ணியிருக்காங்களே அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆயில் மசாஜ் கொடுக்குற மாதிரி ஒரு பெஞ்ச் போட்டிருக்கோம். இது வந்து சாரே பண்ணது. இது கார்பென்ட்ரி. இந்த பெஞ்சுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜும் கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வுட்டெல்லாம் வாட்டர் ப்ரூஃப். இந்த டாய்லெட் பண்ணும்போது ஒரிஜினலாக இது வெளியிலேருந்து பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அவ்வளோ சரியாக பண்ணல, லீக்கேஜ் இருந்தது பாத்ரூமில். ஸோ அப்போ அதை நாங்கள் ரீடூ பண்ணும்போது இந்த பலகை வாங்கி பண்ணோம். மிச்சம் இருக்கிற பலகையை வச்சு இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த அட்வான்டேஜ் ஆஃப் கண்டெய்னர் இஸ் நம்ம இங்கே வந்து பண்ணும்போது நிறைய டெப்ரிஸ் வரும், அதாவது கழிவுப் பொருட்கள் நிறையா வரும். அது இல்லாதக்கு இது வெளியில் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த கண்டெய்னர்லாம் எங்கே இருக்கும், போர்ட்டுக்கிட்ட இருக்கும். அந்த போர்ட்டுக்கிட்டேயே இதை நம்ம பண்ணி அங்கேருந்து மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த மூவ் பண்ணுற எக்ஸ்பென்ஸு இந்த மலையில் வருது, அதெல்லாம் தான் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. மற்றபடி இங்கே வந்து இதை ஃபினிஷ் பண்ணோன்னு பார்த்தோன்னா வெளியில் ஒரு விதமான குப்பையும் இல்லை, இந்த வீடு ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். வாங்க, இப்போ நம்ம இந்த 3 கண்டெய்னரை போட்டு 2 ரூம் ஹால் பார்த்துட்டோம். இப்போ வெளியில் வந்து நடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு உடன் டெக் போட்டிருக்கோம், அதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து ஒரு உட்கார்ற சிட் அவுட் மாதிரி, இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டே உட்காரலாம். இது நல்ல 8 அடி அகலம் போட்டிருக்கோம். ஸோ ஒன்றுனா ஒரு கட்டில் கூட போட்டு நைட்டில் படுத்துக்கலாம். மேலே வந்து பாலிகார்பனேட் ஷீட் போட்டிருக்கோம், வெயில் அதிக அளவு தாக்காதைக்கு. மழைக்கும் இது ஆட்டோமேட்டிக் ஷேட் ஆகிடும். ஸோ மழை சாரல் வந்தால் கூட இவ்வளோ தான், இந்த இடம் வரைக்கும் தான் வரும். இங்கே நல்லா உட்காந்து அந்த மழையும் ரசிக்கலாம். நைட்டில் வந்து இந்த லைட்டிங்கோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே வியூ. எனக்கு ஐப்படம் லாஸ்ட் சீன் மாதிரி இங்கே ஃபுல்லாக ஃப்ளவரிங் பண்ணணும்னு ஆசை. எல்லாம் பண்ணிவிடுவேன், இன்னும் ஒரு 2 வருஷம் தான் எல்லாத்தையும் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த டெக் வந்து ஒரு நல்ல அழகான இயற்கையை வாட்ச் பண்ணுறதுக்கு உண்டான இடம். அப்புறம் இங்கே முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பாண்டு, இந்த ஒரு குளம் மாதிரி நாங்கள் தோண்டி வச்சுருக்கிறது வந்து 2 விஷயத்துக்கு வேண்டி. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன். இந்த பாறை இதுக்கு மேலே என்னால் ஆழம் தோண்ட முடியல. ஸோ இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் வாரி இந்த பக்கம் போட்டுட்டு இந்த ரீடைன்மெண்ட் வால் கட்டினோம். ஸோ தட் இஸ் கிவிங் த ஸ்டெபிலிட்டி இந்த பில்டிங்க்கு, இந்த கண்டெய்னர் உட்கார்றதுக்கு ஸ்டெபிலிட்டி அது கொடுத்துருக்கு. அது ஒரு பர்பஸ். 2வது பர்பஸ், இங்கே ஏன் குளம் மாதிரி தோண்டினோம் அப்படின்னா, இந்த 4 ஏக்கர் நிலத்தோட இறக்கமான பகுதி, இங்கே மழை தண்ணியெல்லாம் வந்து அங்கே உங்களுக்கு இந்த ஈரம் தெரியும். ஒரு சின்ன மழை பெஞ்சால் கூட இந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கிக்கும். இந்த தண்ணிக்கும் இந்த பக்கத்தில் இருக்கிற கிணத்துக்கும் ஒரு ஊற்று கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதுதான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன். அதுக்கப்புறம் இன்னொன்று, அந்த கிணறு ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆச்சுனாலும் அந்த ஊற்று மேலே சர்ஃபேஸ் ஊற்று வழியாக தண்ணியெல்லாம் இங்கே வந்துடும். இது நல்ல ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கும், ஒரு 5 அடி ஆழத்துக்கு குளம் மாதிரி இருக்கும். இது ரொம்பி அப்படியே வெளியில் இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு சரபங்கோ ரிவர் அப்படிங்கிற ரிவர் வழியாக மேட்டூர் டேமுக்கு போயிடும். ஸோ இது மழை பெய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். கண்டெய்னரோட 2 பாத்ரூம் இந்த எண்டில் வருது, கீழே பேஸ்மெண்ட்டில் இருக்கிற பாத்ரூம் இங்கே வருது. ஸோ 3 பாத்ரூமோட கழிவு நீர் சாலிட் எல்லாமே இங்கே கலெக்ட் பண்ணி அந்த பயோ டேங்க் போட்டிருக்கு. அது வந்து 3 பார்ட்டிஷியன் டேங்க்கு, 3 பார்ட்டிஷன். மாஸ் வந்து ஒரு இடத்துல வரும், அதில் வந்து பாக்டீரியாஸ்க்கு வேண்டி கவுடங், குதிரை சாணம்லாம் போட்டிருக்கு. அது 2வது இதில் சின்ன பொடியாக மாறிடும். அந்த டேங்க் ரொம்பி 3வது டேங்க்குக்கு நல்ல தெளிஞ்ச தண்ணி, ஸ்மெல் கூட இல்லாத தண்ணி வரும். அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல தோட்டத்துக்கு நல்ல தண்ணியாக விட்டுருவோம். ஸோ இங்கே ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அங்கே நமக்கு ஸ்மெல் அது காட்டி வச்சிரும். ஸோ இது நான் சென்னையில் எங்கள் வீட்டுக்கு போட்ட அதே டிசைன். அங்கே சென்னையில் 17 வருஷமாக ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஓடிச்சு. ஸோ அதே டிசைனை இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ இந்த என்டையர் கண்டெய்னர் ஹவுஸுக்கு பவர் சப்ளை வெளியில் நாங்கள் இபி அப்ளை பண்ணவே இல்லை. இது ஃபுல்லாமே சோலார் போடலாம். ஏன்னா இங்கே மலைப்பிரதேசம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி மரம் விழுந்ததுன்னா இபி டிஸ்டர்பன்ஸ் வரும். ஸோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நமக்கு இது ஒரு கெஸ்ட் ஹவுஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கம்ப்ளீட்டாக இபியில் கொடுத்துருக்கோம். இந்த இபி 5 kV எதுக்கு போட்டேன்னா, இது வந்து கீசரையும் சப்போர்ட் பண்ணோம், 2000 வாட்ஸ் கீசரையும் சப்போர்ட் பண்ணோம். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, அதையும் சப்போர்ட் பண்ணோங்கிறதுக்கு வேண்டி நான் 5 kV போட்டிருக்கோம். அந்த 5 kV பேனல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அதனோட மெயின்டெனன்ஸ்க்கு வேண்டிய ஒரு ஏணிப்படி இதுவும் பக்காவாக தான் போட்டிருக்கு. நீங்களும் வந்து பார்க்கலாம். இதான் கீசர், வாட்டர் ஹீட்டர்.
இதுதான் சோலார் பேனல். இந்த சோலார் பேனல்லாம் இப்போது ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் இருக்கிறனால சூரிய ஒளி படலைன்னா கூட பரவாயில்ல, சும்மா வெளிச்சம் இருந்தாலே போகிறோம். ஏன்னா இது மலைப்பிரதேசமாக இருக்கனால மேகங்கள் எப்போவுமே இருக்கும். 8 பேட்டரி போட்டிருக்கோம், 8 பேட்டரியும் அது சார்ஜ் பண்ணிக்கும். இந்த சோலார் பேனல் போடுறதுக்கு நம்ம என்னெல்லாம் முயற்சி எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது நேராக கண்டெய்னர் டாப்லேயே நம்ம போடலை. ஏன்னா மழை தண்ணி வந்து கண்டெய்னர் டாப்பில் விழுந்ததுன்னா மறுபடியும் அந்த பெயிண்டிங் போகும், துருப்பிடிக்கும். அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு கண்டெய்னர் டாப்பை வந்து நம்ம ஒரு ரூஃப் போட்டு ஷீல்டு பண்ணிட்டோம். அந்த ரூஃப் கூட ஏன் ஒயிட் கலரில் போட்டிருக்கோன்னா, சன்லைட் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். கிரிக்கெட் விளையாடுறவங்களாம் வெள்ளை ட்ரெஸ் எதுக்கு போடுறாங்க, உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஹீட் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி. அஃப்கோர்ஸ் இப்போ 2020 சீக்கிரம் விளையாடுற மேட்ச்லலாம் கலர் ட்ரெஸ் போடுறாங்க. நான் சொல்கிறது ட்ரெடிஷ்னலாக 5 டே மேட்ச் விளையாடும்போது வெள்ளை ட்ரெஸ் போடுற மாதிரி இது வெள்ளை கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இதனோட ஹீட்டெல்லாம் வெளியில் போயிடும். இன்னொரு யூஸ் இதுக்கு என்ன வந்துன்னா, இது மேலே சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு அந்த கிளாம்ப்ஸ் எல்லாம் கீழே கண்டெய்னர் ரூஃபை நம்ம தொலை போட வேண்டாம், இந்த இடத்துலையே அந்த ப்ராக்கெட்டை வச்சு பண்ணலாம். இதுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொன்னேன்னாக்கா, இப்போது உங்களுக்கு பின்னால் அந்த இடத்துல நான் ஒரு டியூப் போட்டிருக்கேன். அந்த டியூப்பில் தண்ணி வரும், அந்த தண்ணி விட்டாலே இது ஃபுல்லாக அப்படியே க்ளீன் ஆகி வந்துடும். ஸோ அதுவும் அந்த டேப்பை திறந்து விட்டாலே இது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகி வந்துடும். இந்த சோலார் பேனல்ஸ், கீழே இருக்கிற 8 பேட்டரிஸ், அப்புறம் 5 kVA இன்வெர்ட்டர், இது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு 3.2 lakhs ஆச்சு. பட் அது வந்து ஒர்த் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நமக்கு வந்து பவர் கட்டே வராது, ஏன்னா எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. இந்த சோலார் பேனலுக்கு லைஃப் வந்து 25 இயர்ஸ் வாரண்ட்டி. பேட்ரி மட்டும்தான் 2-3 வருஷத்தில் நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். இந்த கிணறு வந்து 45 feet ஆழம் தரமட்டத்திலேருந்து. பட்டு நார்மலாக கீழே இருக்கிற கிணறு, தரப்பகுதியில் இருக்கிற கிணறு வந்து வற்றும், ஊற்று நின்று போச்சுன்னா வற்றும். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 1 mile ஹைட்டில் இருக்கோம் தரையிலேருந்து. 1 mile ஹைட்டில் இருக்கும்போது கிராவிட்டினாலையும் இந்த தண்ணி கீழே ஓடுறதுக்கு பார்க்கும் கிணறு தண்ணி. அப்புறம் மலைப்பிரதேசத்தில் ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால நேச்சுரலி அந்த தண்ணி எல்லாம் நெபுலைஸ் மாலிகூலாக பிரேக் ஆகிட்டு உள்ளே எவாப்ரேட் ஆகும். அப்புறம் 3வது இந்த சூரிய வெளிச்சத்தில் ஒரு எவாப்ரேஷன் நடக்கும். இந்த 3 காரணங்களால் இந்த தண்ணி வத்துறதுக்கு எப்பவுமே ஒரு வாய்ப்பு அதிகம் தேடிட்டுருக்கோம். ஆனால் இங்கே வந்து கடந்த ஒரு 3 வருஷமாக தண்ணி வத்தாமல் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எப்படின்னாக்கா, இந்த மலை பேர் சன்னியாசி மலை. அந்த மலையிலேருந்து தான் தண்ணி எங்களுக்கு ஃபோர்ஸாக வரும். அதையெல்லாம் கான்டூர் ட்ரென்ச்சிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடு பண்ணி கம்ப்ளீட்டாக சாயில் வந்து அப்சார்ப் பண்ணுற மாதிரி பண்ணி இந்த கிணறை சார்ஜ் பண்ணியிருக்கோம். அதனால் கடந்த 3 வருஷமாக இது கிணறு வத்தலை. ஃபஸ்ட்டு 2 வருஷம் எங்களுக்கு வத்தித்து, ஏன்னா அப்போ இந்த கான்டூர் ட்ரென்ச்சிங் பண்ணல. அது நல்ல எக்ஸ்பர்ட்டுக்கெலாம் கேட்டு அதை பற்றி எல்லாம் படித்து நாங்கள் அதை பண்ணினதுக்கப்புறம் அதனோட பலன் வந்து கிணத்து தண்ணி வத்தாமல் இருக்குது, சம்மர்லேயும் வத்தாமல் இருக்கும். இப்போ இந்த கண்டெய்னரை நம்ம இந்த தர லெவல்லையே வைக்கலாம். வச்சானா இந்த கண்டெய்னரோட இப்போ ஏரியா 20/8னா 160 ஸ்கொயர் ஃபீட்டு. 3 கண்டெய்னருக்கு 3 பைனர் 450 ஸ்கொயர் ஃபீட். ஈஸியாக 500 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கலாம். இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் இடத்த நம்ம தரையில் வச்சுட்டோன்னா இந்த அடியில் இருக்கிற இடம் நமக்கு யூஸ் ஆகாது. அது யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து ஒரு 7 அடி உசரத்துக்கு 9 பில்லர் போட்டு அந்த பில்லர் மேலே தான் வச்சுருக்கோம். ஸோ கீழே 7 அடி உசரத்துக்கு நமக்கு ஒரு பேஸ்மெண்ட் ரூம் இருக்குது. அதான் இதனோட ஸ்பெஷாலிட்டி. வாங்க அதை போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இன்னும் இந்த வீட்டோட பட்ஜெட் பற்றின தகவல், இன்னும் சிறப்பு வாய்ந்த சில டீட்டெயில் எல்லாமே அடுத்த பகுதியில் வந்துட்டுருக்கு. இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த உங்களோட வீடும் நம்ம சேனலில் இடம்பெறணும் அப்படின்னா உங்களோட வீட்டை பற்றின தகவலை இந்த மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எங்கள் கண்டது கடை டீம் வந்து உங்கள் இல்லம் தேடி வருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கண்டது கடை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ எம் பாலசுந்தர். நன்றி.